நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அப்பா அதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இது ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குன்னா shall live forever. அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்க போடுவீங்கன்னா NKJV அது எப்படி போட்டிருக்குன்னா shall I am the living bread which came down from heaven. If anyone eats of this bread he will live forever. He will live forever. Amen. அப்ப நம்ம என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கணும்னா இதுதான். நிறைய பேருக்குள்ள நம்ம என்ன காரியம் நடந்துட்டு இருக்குன்னா மரணத்தினுடைய பிரமாணங்கள் தான் பிரத்யேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த உலகத்துல மரணத்தினுடைய பிரமாணம் தான் பிரத்யேகமாக செயல்பட்டு. இது என்ன செய்யும்? இந்த மாதிரி வசனத்தை நம்பாதபடி அதை அப்படியே இது பண்ண பார்க்கும். நம்மள என்றென்றைக்கும் ஜீவிக்க விடாதபடி இந்த மரணத்தினுடைய பிரமாணத்தில் அப்படியே உருண்டு பிறந்து கடக்கையே வச்சிருக்கிறோம். ஆனா நாம அதுல இருந்து எந்திக்கணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. I will live forever. ஆமென். பவுல் சொன்னா பரவாயில்ல, பேதுரு சொன்னா பரவாயில்ல, அத சொன்னாலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார்னா நான் நம்பணும். இது இயேசுவே சொல்லியிருக்கிறாரியா? என்னையா உங்களுக்கு வந்துச்சு இதை விசுவாசிக்கிறதுக்கு? நான் என்றென்றைக்கும் ஜீவிப்பேன். இதை சொல்ல 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 நாம என்றென்றைக்கும் ஜீவிக்கிற அந்த ஒரு பிரமாணத்துக்குள்ளாக நாம் என்ன செய்வோம்? கடந்து போவோம். அப்ப மரணத்தினுடைய அந்த பிரமாணம் ஒண்ணு கட்ட ஆகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். என்ன சில வசனத்தை அப்படியே உற்றது அப்படின்ற ஆளும் எழுதி வைக்கல, அப்படியே உற்றுங்கிறத இதுதான் எதுக்கு போட்டு பிரசங்கிக்கிறது டிஃபிகல்ட். இது அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. Everything is for you and me. ஒண்ணாக நம்ம விடுறதுக்கு இல்ல, நாம புடிச்சுக்கணும். புடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அதை சொல்ல சொல்ல அது அன்படி நடக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தை உள்ளது. எபிரேயர் 4:12 இருக்கிறபடி அவருடைய வசனம் ஜீவன் உள்ளது. இட்ஸ் லிவிங். ஆமென். அத வாசிப்போம். 4:12 எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும்